ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஓன்கா டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ரேணுகா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அ நம்ம ரீசென்ட்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரோட் சைன் பார்த்தோம் இல்லைங்களா? அதுலயும் நெறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. அ அது கூடால ஒரு ஸ்டூடெண்ட் என்ன கேட்டாங்கன்னா, ரிவர்ஸ் நான் எடுக்கணும். ரிவர்ஸ் எடுக்கும்போது எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகிட்டே இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ரிவர்ஸ் எடுக்கிற மெத்தட் எப்படின்னு பார்க்க போறோம். ரிவர்ஸ்ல என்ன இருக்கு? ரொம்ப சிம்பிளா எடுக்கலாமே அப்படின்லாம் நெறைய பேர் சொல்வீங்க. ஸோ ரிவர்ஸ்ல வந்து கீழ கண்ட்ரோலும் பண்ணணும். அதே நேரத்துல டிரைவர் சீட்ல நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோம். வண்டி பின்னாடி போது. ஆ என் வண்டிய நான் லெஃப்ட் எடுத்தா அந்த வண்டி எப்படி போகும்? ரைட் எடுத்தா அந்த வண்டி எப்படி போகும்? ரிவர்ஸ்லயே அப்படின்ற நெறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்ட வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணலாம்? அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கீழ கண்ட்ரோல் அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கியர், ரிவர்ஸ் கியர் 2மே மூவிங் கியர் தான். ஏன் அத நான் மூவிங் கியர் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கிளட்ச பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போடுறோம். வண்டி நின்ன இடத்துலருந்து வண்டி நகலுது இல்லீங்களா? அப்ப அது ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் தான் போட முடியும். மத்த எந்த கியர்லயுமே வண்டி என்ன செய்யாது? நகலாது. அதே மாரி தான் நின்ன இடத்துல இருந்து தான் வண்டிய நம்ம என்ன பண்றோம்? ரிவர்ஸ் போடுறோம். ரன்னிங்ல ஃபார்வர்ட்ல போய்க்கிட்டு இருக்கும்போது தான் யாராலயும் என்ன பண்ண முடியாது? ரிவர்ஸ் கியர் போட்டு வண்டி டக்குன்னு என்ன பண்ண முடியாது? ரிவர்ஸ் போக முடியாது. ஸோ, அதனால தான் அந்த கியருமே என்னன்னா மூவிங் கியர். நின்ற இடத்துல இருந்து வண்டிய நகலக்கூடிய கியர். அந்த ரிவர்ஸ் கியரும் ஃபர்ஸ்ட் கியர் மட்டும் தான். அப்ப இந்த 2 கியருக்குமே என்ன பண்ண போறோம்னா, அந்த ஆஃப் கிளட்ச் அந்த வைப்ரேஷன் சவுண்ட் வரும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த வைப்ரேஷன் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம பிரேக்க ரிலீஸ் பண்ணி ப்ரொசீஜரா என்ன கால்ல கண்ட்ரோல் பண்றோமோ, அத தான் நம்ம பண்ண போறோம். இதுல விஷுவல் கண்ட்ரோல் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அதே மிரர்ல 30% நம்ம கார் பாடி தெரியணும். மீதி 70% ரோடு தெரியணும். லெஃப்ட் சைட்லயும் அதே மாரி தான் 30% கார் பாடி தெரியணும். 70% ரோடு தெரியணும். உங்களுக்கு பின்னாடி அதாவது காருக்கு பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வருது, ஒருத்தவங்க நடந்து வர்றாங்க அப்படின்னு சொன்னா, காருக்கு பின்னாடி வர்றவங்க இந்த சைடு மிரர்ல தெரிய மாட்டாங்க. நம்ம ரிவர்ஸ்லயே போனாலும். அதனால இந்த ரியர் வியூ நான் வந்து என்ன பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பேசஞ்சர் சீட்டுக்கு மேல ஒரு கண்ணாடி இருக்கும். விண்ட் ஸ்கிரீன் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது வந்து தெரியிற மாரி வச்சுக்கணும். ஆ எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபேஸ் பார்த்து வைக்கக்கூடாது. ஸோ அதனால விண்ட் ஸ்கிரீன் பின்னாடி வந்து நம்ம ஃபுல் வியூ அந்த லாஸ்ட் எண்டிங்லேருந்து இந்த லாஸ்ட் எண்டிங் வரைக்குமே ஃபுல் ஃபோக்கஸ் ஆகணும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்கு போகலாம். ஸோ இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஹிக்கிள் வந்து செவத்தோரமா பேரலரா வந்து வண்டி பார்க் ஆயிருக்கு. ஸோ இந்த பார்க்கிங்லேருந்து இப்ப நான் வண்டிய எடுக்கணும். இதுல எவ்வளோ தடங்கள் இருக்குன்னு பாருங்களேன். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு செவரு வந்து அந்த ஸ்டெப்ஸ் வைக்கிறதுக்கு அந்த இடம் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து எனக்கு இப்ப பார்வைக்கு எப்படின்னா, இடிக்குமோ அப்படின்ற ஒரு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லைங்களா? இடிக்குமா, இடிக்காதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ எனக்கு மிரர்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 70% நான் சொன்னேன் இல்லைங்களா? ரோடு தெரியணும் அப்படின்னு. அப்ப அந்த 70% எப்படி தெரியுதுன்னா, எனக்கு அந்த ஸ்டெப்ஸ் இருக்கிற அந்த பாயிண்ட் வந்து தெரியுது. ஸோ எனக்கு வந்து ஃபுல் 30% வந்து பாடி தெரியுது. ஸோ ஒரு அடி கேப்ல வந்து என்னோட காருக்கும், அந்த சிமெண்ட் செவருக்கும் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் நீங்க என்ன பண்ணிக்கணும், மேட்ச் பண்ணிக்கணும். அங்க ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு கல்லு அல்லது ஆளுங்க நிக்கிறாங்க. ஸோ ஆளுங்க நிக்கிற காலுக்கும் நம்மளோட காருக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்றத நம்ம பாத்துக்கணும். ஸோ இப்ப ரிவர்ஸ் கியர் நம்ம போட்டா வண்டி எப்படி போகும் அப்படின்ற சொல்ல நான் விஷுவல் கண்ட்ரோல் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இதைத்தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றத. இப்ப இந்த இடத்துல இருந்து அப்படியே என்ன பண்ண போறோம், ரிவர்ஸ்ல போக போறோம். இதுல ஃபார்வர்ட் போய் அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்க கேட்கலாம், மேடம் முன்னாடி நான் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு நான் பின்னாடி எடுக்கலாமே அப்படிலாம் நீங்க சொல்லலாம். ஒருவேளை முன்னாடி கார் இருக்கு, அந்த கேப்புக்குள்ளதான் நம்ம காரை ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு இப்ப நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? சோ இப்ப கிளச்ச பிரஸ் பண்ணி ரிவர்ஸ் கியர்ன்றது நீங்க டைரக்டா போடலாம். 1 2 3 4 5 அப்படி போயிட்டு ரிவர்ஸ் போடணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது மூவிங் கியர் தான். நியூட்ரல்ல இருந்து என்ன பண்ண போறோம், ரிவர்ஸ் கியர் உங்க பக்கமா தள்ளி கீழே இழுத்துருவோம். ஸோ இது ரிவர்ஸ் கியர். யூஸ்வலா ஹேண்ட் பிரேக் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா? கியர் போட்டோன்னு என்ன பண்ணணும், ஆஃப் கிளச் வரணும். ஸோ பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும், வெஹிக்கிள் மூவ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும். ஸோ அதுலயே பார்த்துக்கோங்க, விஷுவல் கண்ட்ரோல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்க் ஆகிருக்கிறப்போ சப்போஸ் வண்டி என்ன பண்ணணும், வீல் ஸ்ட்ரெயிட்டா நிக்கணும். கார் வேணா பாடி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், வீல் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கா இல்லையான்ற கன்ஃபியூஷன் வரும் இல்லைங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கணும், உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்தா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஸ்டேரிங் வேலை செய்யும். நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், ஸ்டேரிங்க ஏதோ ஒரு பக்கம் லாக் பண்ணுங்க. நான் இப்போ ஃபுல்லா ரைட் லாக் பண்ணியிருக்கேன். ரைட் லாக் பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது இது ஒரு ஆஃப் ரவுண்ட் என்னால அந்த ஸ்பீடா மீட்டர்லாம் பார்க்க முடியுது. இதே பொசிஷன் மேல போயிட்டு திருப்ப ஃபுல் 1 ரவுண்ட் வந்துரும். ஸோ இது 2வது தடவை ஸ்பீடா மீட்டர் நான் பார்க்குறேன்.
1.5 ரவுண்ட்ஸ்ல வீல் என்ன செய்யும், ஸ்ட்ரைட் ஆயிரும். நான் 2ன்னு சொன்னது என்னன்னா 2 தடவை என்னால ஸ்பீடா மீட்டரை பார்க்க முடியறத பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லையே. 1.5 ரவுண்ட்ஸ் இந்த டைரக்ஷன் வரும் 2 தடவை என்னால ஸ்பீடா மீட்டரை பார்க்க முடியும். ஸோ இப்போ வீல் வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், வெஹிக்கிளை மூவ் பண்ணணும். ஆல்ரெடி ரிவர்ஸ் கியர்ல இருக்கு. ஸோ ஆஃப் கிளச்சுக்கு வந்துட்டேன். ஆஃப் கிளச்ன்றது அதே வைப்ரேஷன் சவுண்டு. ஸோ இந்த இடத்துல இருந்து நான் சொன்ன இந்த விஷுவல் கண்ட்ரோல்ல இருந்து எனக்கு இடிக்காது அப்படின்னு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்திருப்போம். ஸோ மிரர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும். இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா உட்காந்துருப்போம். ரோட்க்கு ஃபார்வர்டா போயிட்டு இருக்கும் போது ஒரு வியூ நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த 30% 70% வியூ சொல்லியிருந்திருப்பேன் இல்லைங்களா? ஸோ ரிவர்ஸ்ல போகும்போது மேடம் இந்த வீல் வந்து பேக் சைடு வீல் வந்து எதை தொட்டு பம்பர் வந்து இடிக்கிற மாதிரி போகுதா, எனக்கு ஒரு டவுட்டா இருக்கே அப்படிலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. அப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நின்னு தானே உங்க வெஹிக்கிள் மூவ் ஆகுது, மெதுவா தானே போகுது. சோ அந்த ஆப்ஷனுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனக்கு வந்து வீல் வந்து அந்த இடத்துல இடிக்குமா இடிக்காதான்னு கன்ஃபியூஷனா இருக்கு மேடம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா நீங்க என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் முன்னாடி, அதாவது முன்னாடி வந்து நீங்க வந்து அந்த மிரரை நோட் பண்ணிக்கணும். இதுல வந்து என்னன்னா ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம், அந்த ரிவர்ஸ்ல இவ்வளவு விஷயங்கள் நான் பார்க்கணுமா அப்படின்னா வேற வழியே கிடையாது. ஏன்னா உங்க கார்ல நீங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க, உங்க கார் பின்னாடி போக போகுது. நீங்க மட்டும் வண்டி ஓட்ட மாட்டீங்க, உங்களோட உள்ள வந்து பேசஞ்சர்ஸ் உட்கார்ந்து இருப்பாங்க. ஸோ அவங்களையும் சேஃபா நீங்க கூட்டிட்டு போறதுக்கு முன்ன பின்ன வெளியில எல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கணும், எட்டி பார்க்கணும். சரிங்களா? சோ எனக்கு வந்து கீழே வந்து ஃப்ளோர் தெரியல அப்படின்னு சொன்னா நான் மிரரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப வந்து மேல நான் இடிக்குதா இடிக்கலான்றது கொஞ்சம் நான் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். மிரர் அட்ஜஸ்ட் பண்றதுனால தப்பு கிடையாது. ஏன்னா என் வண்டி வந்து மெதுவா தான் போகுது, நான் ஃபாஸ்டா போறது கிடையாது. சோ வண்டி பேக் சைட்ல வரும்போது என்ன பண்ண வேணாம், ஸ்டேரிங் திருப்ப வேணாம். ஏன்னா இந்த ரோட்டுக்கு வண்டி வந்து நேரா நிக்குது. ஓகேங்களா? ஸோ வண்டி எடுக்கும் போது நம்ம மெஷர்மெண்ட்லாம் பார்த்துட்டோம். எனக்கு வியூ வந்து பாயிண்ட் கரெக்டா தெரியுது. அந்த ரைட் சைட்ல வந்து அந்த ஸ்டெப்ஸோட பாயிண்ட் வந்து இன்னைக்கு இடிக்கிற மாதிரி வரைக்கும் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்ட்ரைட்டா போய்க்கலாம். அங்க போய்கிட்டு வேணா என்ன பண்ணிக்கிறோம், ஸ்டேரிங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல இருந்து எடுக்கிற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லைங்களா? ஸோ அழகா என்ன பண்ணிக்குது, வண்டி போகுது. அதே ஆஃப் கிளச் பிரேக் தான், ஆக்சிலேட்டர் நீங்க கொடுக்க தேவையில்லை. இன்னொரு கொஸ்டின்ஸும் கேட்பீங்க, மேடம் நான் கரெக்டா ஆஃப் கிளச்ல தான் மேடம் பிடிச்சிருக்கேன், ஆனாலும் வண்டி வேகமா போகுது மேடம் அப்படின்னா, லைட்டா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கிளச் உள்ள மஸ்ட் பிரேக் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வண்டி அழகா என்ன பண்ணிக்கணும், ஸ்லோ ஆயிக்கிறோம். திரும்ப போகலையா, பிரேக்கை ரிலீஸ் பண்ணுங்க, கொஞ்சம் லைட்டா கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்க, வண்டி போகும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து கரெக்டா பின்னாடி போகுது, நான் வெளியில எட்டி பாக்குறேன். அங்க இடிக்கும் இடிக்காதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், வெளியில எட்டி தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம வண்டி வந்து ரிவர்ஸ்ல போகுது, நீங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஓகேங்களா? பாருங்க ரிவர்ஸ் வந்து அழகா போகுது. ஏன்னா இதுல வந்து மெஷர்மெண்ட் தான் என்ன பண்ணணும், நம்ம பாக்குற வியூ விஷுவல் கண்ட்ரோல் வந்து கரெக்டா இருக்கணும். நமக்கு டவுட்டா இருந்தா வெளியில எட்டி பாக்குறதுல தப்பே கிடையாது. இந்த அளவுக்கு தான் வந்து வெளியில நமக்கு பார்க்கிங்ல இருந்து வண்டியை வெளியில எடுக்கிற பாயிண்ட் அளவுக்கு தான் வெளிய ஸ்பேஸ் இருக்குன்னா, இதே ஸ்பேஸ்ல என்ன பண்ணிக்கலாம், நீங்க என்ன விஷுவல் கண்ட்ரோல் கரெக்டா நோட் பண்ணி வண்டியை ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேரிங்கை மட்டும் நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. உங்களுக்கு பாயிண்ட் வியூ விஷுவல் பாயிண்ட் வியூ வந்து கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க மேல கான்பிடென்ட்டோட நீங்க என்ன பண்ணிக்கலாம், வண்டியை வெளியில எடுத்துடலாம். ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கேப்ல வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் வந்து வெளியில வந்திருக்கு அப்படின்னு. நீங்க கேட்கலாம், ஏன் மேடம் லெஃப்ட் சைட்ல எவ்வளோ ஸ்பேசஸ் இருக்கு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வண்டியை நான் அப்படி எடுக்கணுமா அப்படிலாம் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு வந்து இடம் இல்ல. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள உங்க வண்டிய கொண்டு போய் பார்க் பண்ணிட்டீங்க. அதாவது ஒரு ஜவுளி கடைக்கு போறீங்க. பார்க்கிங் ஏரியா வந்து அந்த இடத்துல அவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொன்னா, எந்த மாரி வண்டி உள்ள போச்சோ, அந்த மாரி என்ன பண்ணணும், ரிவர்ஸ் வெளியில வரணும். இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல உங்க வண்டி எடுக்க முடியுமா? அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கேப்ல கூட உங்கனால என்ன செய்ய முடியும்? வண்டியே எடுக்க முடியும். ஸோ அதே மாரி நம்ம ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணாங்க, இந்த டவுட் கேட்டாங்க. மேடம் எப்படி மேடம் நான் இதுல வந்து இப்படி ஜட்ஜ் பண்ணி வண்டி எடுக்கிறது? இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ இவ்வளோ அக்யூரேட்டா வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம வண்டியை ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ்லயே நான் என்ன பண்ணணும், வண்டியே வெளியில எடுக்கணும். ஏன்னா எனக்கு கேப் வந்து இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றப்போ. இன்னொன்னு என்னன்னா, நான் வெளியில எட்டி பாக்குறேன் மேடம், ரொம்ப ஷார்ட்டா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, மேடம் நான் வெளியில எட்டி பாருங்க மேடம் சொல்லுவேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எட்டி பார்க்கும் போது கால் வந்து கீழே வந்து ஃபுட் ரெஸ்ட்ல வந்து நிக்காது. அப்படி என்ன பண்ணுவாங்க, ஸ்டேரிங் எப்படி திருப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைப்படும் இல்லைங்களா? சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்டேரிங் திருப்பிடுவாங்க. அப்பெல்லாம் நீங்க திருப்பவே வேண்டாம். வீலை ஸ்ட்ரெயிட்டா பிடிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மிரர்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க, பாத்துக்கோங்க. இல்லையா வெளியில எட்டி பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா ஸ்டேரிங் வந்து இருந்தால் வீல் நேரா போகும்.
உங்களோட விஷுவல் கண்ட்ரோல் கரெக்டா இந்த இடத்துல எனக்கு போகும்ன்ற நம்ம எப்பவுமே என்ன பண்றோம், பிராக்டிக்கலா தானே பாக்குறோம். நிறைய விஷயங்களை பிராக்டிக்கலா தானே பாக்குறோம். சோ அதனால நீங்க என்ன பண்ணிக்கலாம், அப்படியே வந்து நான் கரெக்டா போறேன்ற கான்பிடென்ட்டோட என்ன பண்ணிக்கலாம், நீங்க வண்டியை வெளியில எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அந்த சிமெண்ட் தடுப்பை விட்டுட்டு வெளியில வந்துட்டேன் பாருங்க. சோ அங்க இருந்து நான் எதுவுமே ஸ்டேரிங் திருப்பவே இல்லை. திருப்புனா இடிச்சிரும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால நம்ம நேராவே பிடிச்சிட்டேன். கார் நேரா தான் இருந்தது, வீலும் நேரா தான் இருந்தது. கீழே கண்ட்ரோல்ல நான் என்ன பண்ணுனேன், ஆஃப் கிளச், ஆஃப் பிரேக் கண்ட்ரோல் தான். இல்ல மேடம், என் வண்டியில வந்து லைட்டா நான் கிளச்ச விட்டாலே வேகமா போகுது மேடம், புது வண்டி மேடம், வேகமா போகுதுன்னா அந்த பிரேக் கண்ட்ரோலை நீங்க பிடிச்சு வச்சுக்கிறணும். போக விடாம, வேகமா போக விடாம. நம்ம என்ன விஷுவல் கண்ட்ரோல் நமக்கு என்ன தெரியுது, அந்த அளவுக்கு வேகம் கொடுத்தா நீங்க போதும். சரிங்களா? வேகமா வண்டியை போக விட்டுட்டு வேகமா நம்மளால பார்க்க முடியாது. அதனால ஆஃப் கிளச், ஆஃப் பிரேக் கண்ட்ரோல். அதுலயும் வேகம் போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் கிளச்சையும் பிரேக்கையும் உள்ள மிதிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த கேப் வந்து எனக்கு வந்து என்னன்னா, அடுத்த ஸ்டெப்ப போய் இடிக்கிறதுக்கு, ஸ்டெப்ஸ போய் இடிக்கிறதுக்கு தான் அந்த வண்டி போற மாரி இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் அங்க இருந்து எடுக்கிறப்ப அது இடிக்கல. நான் கால்குலேட் பண்ணி வந்தாச்சு. அடுத்து நான் எடுக்க போறேன். அங்க வந்து ஸ்டெப் இதே மாரி அங்க இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. சோ அது இடிக்கும் இல்லைங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும், கார் வந்து எத ஒட்டி இருக்கு, ரைட் சைட ஒட்டி தான் இருக்கு. அது ரைட் சைடுல தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து எனக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்டேரிங் என்ன பண்ணிக்கணும், லெஃப்ட் திருப்பணும். நான் லெஃப்ட் திருப்புறதுனால ரிவர்ஸ்ல லெஃப்ட் சைடு பாடி தான் போகும். லெஃப்ட் சைடு கார்னர் தான் வண்டி என்ன பண்ணும், லெஃப்ட் சைடு போகும். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நான் லெஃப்ட் சைடு ஸ்டேரிங் திருப்பி இருக்கேன். சோ உங்களுக்கே நான் ஃபுல்லா திருப்பி கூட காட்டுறேன். கொஞ்சம் திருப்பணுமா, நிறைய திருப்பணுமான்னா அதுல ஒரு டவுட் வரும். நான் ஃபுல்லாவே திருப்பி காட்டுறேன். சோ நான் திருப்பி காட்டும் போது வண்டி எங்க போகுது பாருங்க, லெஃப்ட் சைடு வண்டி போகுது. ஆனா ரைட் சைடுல பேனட் வந்து எங்க போகுது பாருங்க. பேனட் எங்க போகுது, இந்த செவரை வந்து இடிக்க போகுது இல்லைங்களா? இதுல ஒரு டவுட் வருது. அது நம்ம டூ வீலர் எடுக்கிறோம் பாத்தீங்களா, டூ வீலர் வந்து லெஃப்ட் சைடுல அப்படி தள்ளுவோம், நின்றுகிட்டே தள்ளுவோம். அப்படி தள்ளும் போது என்ன ஆகும்னா, இந்த ஹேண்ட் பார் என்ன பண்ணும், ரைட் சைடுல யாராவது நின்றுகிட்டு இருந்தா இடிக்க போவோம். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், கொஞ்சம் விலைக்கோங்க, நான் வண்டி எடுக்கணும்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் நம்ம ஸ்டேரிங் லெஃப்ட் சைடு திருப்பி ரிவர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளோட பாடியில என்னமோ லெஃப்ட் சைடு தான் போகும். ஆனா பேனட் என்ன பண்ணும், ரைட் சைடுல போய் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ண போகும். இதே மெயின் ரோடா இருந்தால் வர்ற வண்டிகளை வந்து தொந்தரவு பண்ணும். அதனால ரொம்ப கவனமா பாத்துக்கணும். இப்ப ரைட் ஒட்டுது பாருங்க. சோ இது ஆனா எனக்கு வந்து பேக் சைடுல எப்படி இருக்கு, கிளியரா இருக்கு. இப்ப எனக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சு போச்சு. திரும்ப என்ன பண்ணிக்கணும், அது இடிக்குன்றதுனால அப்படியே வண்டி நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிக்கணும், வீல ஸ்டெடி பண்ணிக்கிட்டேன். எனக்கு இப்ப இந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றதுனால நான் வீல ஸ்டெடி பண்ணி கொஞ்சம் படியே பின்னாடி வந்துக்கிறேன். ஓகேங்களா? அப்படியே வாங்க, வீல ஸ்டெடி பண்ணியாச்சு. நான் வேகமா போகணுமா, ஆக்சிலேட்டர் கொடுக்குமானா கூடவே கூடாது. அதே ஆஃப் கிளச் கண்ட்ரோல்ல, பிரேக் கண்ட்ரோல்ல தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், போய்க்கணும். சோ எனக்கு வந்து சோ நான் இப்ப எடுத்ததுல இருந்து பாருங்க வண்டி கிராஸா இருக்குங்களா? நான் ஏன் இந்த வண்டி இப்ப கிராஸா இருக்கு, எனக்கு அதாவது யதார்த்தமா பாக்குறவங்களுக்கு இந்த வண்டி கிராஸா போற மாதிரி தான் தெரியும். ஆனா மிரர்ல பார்க்கும்போது, ஒரு டிரைவர் சீட்ல இருந்து மிரரை பார்க்கும் போகும்போது எப்படி இருக்கும், இந்த அந்த அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து இடிக்க போறதுனால நான் அட்ஜஸ்ட் பண்ணேன். லெஃப்ட் சைட்ல அட்ஜஸ்ட் பண்ணி காரை என்ன பண்ணிட்டேன், லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப அப்படியே போனா இந்த ரைட் சைடு வந்து இந்த திட்டுல இடிக்குன்றதுனால இந்த ரோட்க்கு ஏத்த மாதிரி எனக்கு இடிக்காத மாதிரி நான் வீல ஸ்டெடி பண்ணிட்டேன். அதனால இந்த வண்டி கிராஸா போகுது. ஓகேங்களா? இப்ப எனக்கு வந்து ஸ்டெப் இடிக்கவே இடிக்காது. நான் போய்கிட்டே இருக்கேன். அதே ஆஃப் கிளச், ஆஃப் பிரேக் கண்ட்ரோல்ல நான் போய்கிட்டு இருக்கேன். ரியர் வியூ பார்க்கணும். பின்னாடி யாராவது வர்றாங்கன்னா ரியர் வியூ பார்க்கணும். இப்படியே லெஃப்ட் போனா என்ன ஆகும், அங்க யாராவது ப்ராப்ளம் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு வந்து இங்க இடிக்காம இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறோம், வீல நேர் பண்ணிக்கிறோம். எந்த பக்கமா நேர் பண்ணணும், ரைட் சைட்ல. அதே ஃபுல் ரைட் லாக். நான் அந்த இடத்துல லெஃப்ட் லாக் பண்ணி வண்டியை வெளியே எடுத்தேன் இல்லைங்களா? சோ அதே என்ன பண்ணிக்கிறேன், ரைட் லாக் பண்ணிக்கிட்டேன். அப்ப எனக்கு விஷுவல் கண்ட்ரோல், விண்ட் ஸ்கிரீன் எப்படி வரணும், வீலு ஸ்ட்ரைட்டா வரணும். விண்ட் ஸ்கிரீனையும் ஸ்ட்ரைட்டா வரணும். ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு. அதே நேரத்துல என்ன பண்ணணும், என்னோட ஸ்டெப்ஸோட அந்த கார்னர் பாயிண்ட் வந்து என்ன ஆகுது, எனக்கு இடிக்காத அளவுக்கு இருக்கு. சோ நான் வீல என்ன பண்ணணும், இப்ப நான் வீல ஸ்டெடி பண்ணணும். சோ இந்த இடத்துல இருந்து வீல ஸ்டெடி பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸ்டெடி பண்ணிட்டு இப்ப மிரரை நோட் பண்ணிக்கிறணும். அதே ஆஃப் கிளச், பிரேக் கண்ட்ரோல். சோ இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூல பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுகிட்டு வர்றாங்க. சோ அவங்க மேலயும் கவனம் இருக்கணும். அவங்க எப்படி போவாங்க, நம்ம காருக்கு பின்னாடி போயிடுவாங்க. சோ அதனால ரியர் வியூ பாத்துக்கணும், லெஃப்ட் சைட் பாத்துக்கணும். அந்த பசங்க எல்லாம் எப்படி போறாங்கன்னா லெஃப்ட் சைட்ல போறாங்க. சோ அவங்களே என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணிக்கணும். நம்ம இப்ப அந்த இடத்துல இருந்து நான் எடுக்கும் போது ஃபுல் லெஃப்ட் லாக் பண்ணி அந்த செவர் இடிக்காத அளவுக்கு வண்டி கிராஸா வந்துருச்சு இல்லைங்களா? கிராஸா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த பாயிண்ட் வந்து எப்படி தெரிஞ்சது, இடிக்காதுன்னு சொல்லிட்டு கிராஸா நின்றுகிட்டு இருந்துச்சு. அதனால என்ன பண்ணேன், வீல ஸ்டெடி பண்ணி அப்படியே நேரா வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம்
எனக்கு இந்த பாதை வந்து கிளியரா தெரியறதுனால என்ன பண்ணிட்டேன், வீல ஸ்டடி பண்ணி அப்படி கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் பாருங்க இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு. கண்டிப்பா இடிக்காது இல்லைங்களா? இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் கார் வந்து எப்படி இருக்கு, இடிக்காது. பாத்துக்கோங்க. ஸோ ரிவர்ஸ்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. நம்ம என்ன விஷுவல் கண்ட்ரோல், நம்ம என்ன கணிக்கிறோம். நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும், நான் பின்னாடி பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு மேடம், ஆப்போசிட் டைரக்ஷனோ அப்படின்ற டவுட்லாம் இருக்கும். ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஃப்ரண்ட்ல என்ன வியூ பாக்குறோமோ அதே தான் பேக்லயும். ஸோ பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்லாம் அழகா போகுது பாருங்க வண்டி. இதுல எதுவுமே நம்ம என்ன பண்ணிக்க வேணாம், திருப்ப வேணாம். நேரா இருக்குன்னு கான்பிடென்ட் இருந்துச்சு, உங்களோட விஷுவல் கண்ட்ரோல் கரெக்டா நீங்க நோட் பண்றீங்கன்னா ஸ்டேரிங்க நேரா பிடிச்சுக்கோங்க. ஸோ இப்ப இந்த இடத்துல திருப்ப வந்துருச்சா, ஒரு ஹாரன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரைட்ல நான் ரிவர்ஸ் எடுக்க போறேன். ஓகேங்களா? இப்ப ரைட் ரிவர்ஸ் எடுக்கும் போது எந்த இடத்துல இருந்து ரிவர்ஸ் எடுக்கணும்ன்ற டவுட் வரும். இப்ப எனக்கு மிரர்ல பார்க்கும் போது டர்னிங் எந்த பாயிண்ட்ல இருக்குன்னா, இந்த கல்லோட ஃபினிஷிங் எங்க இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ரோடோட ஃபினிஷிங் எங்க இருக்குன்றத பார்க்கணும். அப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இந்த செவரோட எண்டிங் பாயிண்ட் இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி நம்ம கார் என்ன பண்ணிடணும், கொஞ்சம் பின்னாடி போயிடணும். ஓகேங்களா? இப்ப போயிட்டு இந்த இடத்த, அதாவது இந்த இடம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், வண்டியோட திரும்புறதுக்கு இந்த இடம் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். அதனால என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல் ரைட்ல ஃபுல்லா திருப்பிக்கிறேன். ஸோ ரைட் ஃபுல்லா திருப்பினதுக்கு அப்புறம் வண்டி நான் கரெக்டா உள்ள போயிருவானா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. பாத்தீங்கன்னா ரைட் நான் திருப்பினதுக்கு அப்புறம் இந்த ரோடோட ஜாயிண்ட் பாருங்க, இந்த டயர் வந்து எங்க போகுது பாருங்க, பினிஷிங் இங்க வந்துருச்சுங்களா? இப்ப இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணிக்கணும், அப்ப இந்த மிரர்ல நீங்க பாக்கணும், எனக்கு வந்து இந்த ரோடோட எண்டிங் பாயிண்ட் வந்து பினிஷ் ஆயிடுச்சு. அப்ப இந்த வண்டி நான் எந்த பக்கம் திருப்பணும், லெஃப்ட் சைட்ல திருப்பணும். லெஃப்ட் சைட்ல திருப்பினா வண்டி லெஃப்ட் தான் போகும். மறுபடியும் என்ன பண்ணணும், ரோட நீங்க நோட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அந்த தார் ரோடு எங்க இருக்குன்றத நீங்க பாக்கணும். அப்ப இந்த இடத்துல எல்லாம் இடிக்க போகும் இல்லைங்களா? நான் லெஃப்ட் திருப்பி இருக்கிறதுனால ரைட் சைட் பேனட் போகும், இதுல இடிக்க போகும். அப்ப இதையும் நீங்க நோட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப தார் ரோடு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கணும், நான் ரைட் சைடு தான் போகணும். சோ அதனால இதுல இருந்து நான் ரைட் சைட்ல சுத்திக்கிறேன் வண்டிய. இதுல கவனிப்பு தான் முக்கியம். இது ரைட் போறதுனால பேனட் எங்க போகும், லெஃப்ட் சைட்ல போகும். என் வண்டி என்ன பண்ணுது, ரைட் சைடு தான் போகுது. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது. என்னால மிரர் நோட் பண்ணி ஃப்ரீ ஸ்பேசஸ்ல போய் நான் திருப்ப போறேன். அதே நேரம் இந்த பேனட் எங்க போகும், லெஃப்ட் சைடு போகும். ஸோ லெஃப்ட் சைட்ல யாராவது இருக்காங்களன்றதையும் நான் நோட் பண்ணிக்கிறணும். ஸோ பின்னாடி திரும்பி பாக்குறதுனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஸோ வண்டி என்ன பண்ணிருச்சு, வண்டி ரோட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து நான் என்ன பண்ணிக்கணும், வீல ஸ்டடி பண்ணிக்கிறணும். இதுல ஸ்டடி பண்ணிட்டு பாருங்க, மறுபடியும் நான் ரிவர்ஸ் போய் பார்க்கிறேன் பாருங்க, வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கலாம். சோ நம்ம யூஸ்வலா எந்த பக்கம் போவோம், லெஃப்ட் சைடு தானே டிராவல் பண்ணுவோம். சோ அத பாருங்க, இப்ப மிரர்ல பார்த்தா லெஃப்ட் சைடு ரோடு எண்டிங் வந்து எனக்கு தெரியும். இந்த நம்ம கார் இந்த ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடோட பினிஷிங் வந்து லெஃப்ட் சைட்ல தெரியும் இல்லைங்களா? சோ அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன், லெஃப்ட் சைடு போய் ஜாயின் பண்ண போறேன். சோ லெஃப்ட் சைடு நான் திருப்புறேன் வண்டிய. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்கறனால அந்த வண்டி ஏறி இறங்குது. இப்ப அழகா எனக்கு வந்து என்ன பண்ணிடுச்சு, இந்த ரோடோட பினிஷிங் இந்த மிரர்ல தெரியுது. சோ மறுபடியும் ஏறி இறங்குனால என்ன பண்ணிக்கிறேன், வண்டியை மறுபடியும் ரைட்ல சுத்தணும். எத்தனை ரவுண்டு சுத்துறீங்க, ஃபுல்லா லெஃப்ட் லாக் பண்ணாலும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க, ரைட் லாக் பண்ணி வண்டி என்ன பண்ணிக்கலாம், உள்ள கொண்டு வந்துடலாம். வண்டி ஏறல, சோ லைட்டா ஆக்சிடென்ட் கொடுத்து கிளச்சை ரிலீஸ் பண்ணி திருப்பி கிளச் பிரேக்கை மிதிச்சு நிறுத்திக்கணும். விண்ட்ஸ்கிரீன் வியூ ஸ்ட்ரைட்டா வரும், என்ன பண்ணிக்கணும், வீல ஸ்டெடி பண்ணிக்கிறணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரி ரிவர்ஸ் கிளாஸ் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ ரிவர்ஸ் வந்து நான் ஈஸியா எடுத்துருவேன், இதுல வந்து எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் எடுக்கும் போது, நான் ஸ்டேரிங் லெஃப்ட் எடுக்கும் போது லெஃப்ட் சைடு தான் கார்னர் வந்து லெஃப்ட் சைடு போகும், ரைட் ஸ்டேரிங் திருப்பும் போது ரைட் சைட் கார்னர் தான் ரைட்டு போகும். ஸோ பேனட் மட்டும் தான் ஆப்போசிட் டைரக்ஷன், ஒன்றும் இல்லை, உங்க டூ வீலரை நீங்க எடுக்கிற மாதிரி தான். ரைட் திருப்பும் போது ரைட் போற மாதிரி பேனட் லெஃப்ட் போகும், லெஃப்ட் சைட் ஸ்டேரிங் திருப்பும் போது லெஃப்ட் கார்னர் போகும், பேனட் ரைட்டு போகும். இது மெயின் ரோட்ல இருந்து எடுக்கும்போது ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்க திரும்ப திரும்ப பாருங்க. நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்த டவுட் கேட்டிருந்தனால நான் வந்து இந்த ரிவர்ஸை வந்து மெயினா வந்து உங்களுக்கு வந்து எப்படி கீழே கண்ட்ரோலும் பண்றது, எப்படி ஸ்டேரிங்கை திருப்பும் போகும்போது நான் கன்ஃபியூஸ் ஆகாம திருப்பணும் அப்படின்றதையும் நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஸோ திரும்ப திரும்ப என்ன பண்ணுங்க, இந்த வீடியோ பாருங்க. வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கூட நீங்க ரிவர்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்பவுமே நான் போடுற வீடியோ போஸ்ட் பண்றது எல்லாத்தையுமே நீங்க ஃபுல்லா பாருங்க. சில ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ரோட் சைன்லாம் நான் இப்போ வந்து உங்களுக்கு போஸ்ட் போட்டுட்டு இருக்கேன். ரோட் சைன்ல வந்து நிறைய இருக்கு. அதாவது த்ரீ டைப்ஸ் ஆஃப் ரோட் சைன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் உங்களுக்கு வந்து
சொல்லுவேன். அத வந்து இன்டெப்ட்டா போய் தேடி தேடிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா? எல்லாமே கலந்து கலந்து தான் இருக்கும். அந்த 3 டைப்ஸுமே வந்து. ஸோ, அதனால அ அந்த அதெல்லாம் பார்த்து தான் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? டிரைவ் பண்ணிக்க முடியும். ரிவர்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டிய மூவ் பண்ணும்போது, ஃப்ரண்ட்ல போகும்போதெல்லாம் என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல ரோட் சைடு நம்ம பார்க்க மாட்டோம். வண்டிய நம்ம பாட்டுக்கு எடுத்துருவோம். எங்க நிப்பாட்ட போறோமோ, அங்க நோ பார்க்கிங் இருக்கா? இந்த மாரிலாம் நெறைய பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ, அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. அ வண்டி எடுக்கும்போது எப்பவுமே சேஃபா எடுங்க. என்னோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டன் கிளிக் பண்ணுங்க. எப்பவுமே சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.